கோடைக்காலம் முடிந்த பின்னரும் இன்னும் வெயில் குறைந்த பாடில்லை. நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறதே. இதற்கு என்னதான் காரணம்? போதாக்குறைக்கு வானிலை மையமும் வெப்ப அலை தாக்கம் குறித்த எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? உலகின் மிக வலிமையான எல் நினோ நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த ஆண்டு உருவாகும் வாய்ப்பிருப்பதாக காலநிலை விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் தாக்கம் இந்திய பருவமழை, விவசாயம் மற்றும் வெப்பநிலை மீது குறிப்பிடத்தக்க பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. எல் நினோ தற்போது அதிகாரப்பூர்வமாக உருவாகியுள்ளதாக அமெரிக்காவின் தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. பெரும்பாலான காலநிலை மாதிரிகளின்படி இந்த எல் நினோ இந்த ஆண்டின் இறுதி வரை தொடர்ந்து வலுப்பெற்று வடக்கு அரைக்கோளத்தின் குளிர்காலத்தில் உச்சத்தை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. காலநிலை விஞ்ஞானி ஜீக் ஹவுஸ்பாதர் ஆய்வு செய்த 14 பருவகால காலநிலை மாதிரிகளிலிருந்து பெறப்பட்ட 667 கணிப்புகளின் அடிப்படையில் இந்த முறை உருவாகும் எல் நினோ 1982, 83, 1997, 98 மற்றும் 2015, 16 ஆண்டுகளில் பதிவான மிக அதிக அளவிலான எல் நினோ வரலாற்று நிகழ்வுகளை கூட மிஞ்சக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடல் மேற்பரப்பு வெப்பநிலை மாற்றம் 3.6 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது 2015-16 பதிவான 2.75 டிகிரி செல்சியஸ் என்ற முந்தைய அளவை விட அதிகமாகும். இந்தியாவை பொறுத்தவரை இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை வழக்கமான சராசரியின் 90% மட்டுமே இருக்கும் என்று ஏற்கனவே கணித்திருக்கிறது. மேலும் இந்திய பெருங்கடல் இருமுனை தன்மை இந்த ஆண்டு நடுநிலையிலேயே இருக்கும் என்பதால் எல் நினோவின் தாக்கத்தை சமநிலைப்படுத்தும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் ஏற்கனவே இந்தியாவில் வெளிப்பட தொடங்கியுள்ளது. ஜூன் மாதத்தில் நாடு முழுவதும் பெய்த மழை வழக்கத்தை விட சுமார் 40% குறைவாக இருந்தது. கடந்த 126 ஆண்டுகளில் 5வது மிக வறண்ட ஜூன் மாதமாகவும் கடந்த 100 ஆண்டுகளில் 3வது மிக வறண்ட ஜூன் மாதமாகவும் இது பதிவாகியுள்ளது. ஜூலை மாதத்திலும் மழை பற்றாக்குறை நீடித்து வருகிறது. இதுவரை இந்த மாதத்தில் வழக்கத்தை விட 19% குறைவான மழை பதிவாகியிருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த பருவமழை பற்றாக்குறை 23% உயர்ந்திருக்கிறது. இதன் நேரடி தாக்கம் விவசாயத்திலும் எதிரொலித்திருக்கிறது. ஜூலை 10 நிலவரப்படி கரீப் சாகுபடி பரப்பளவு வழக்கத்தை விட குறைவாக உள்ளது. குறிப்பாக நாட்டின் முக்கிய உணவு பயிரான நெல் சாகுபடி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வழக்கமான பரப்பளவில் 28% மட்டுமே நெல் விதைப்பு நடைபெற்றுள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 9% குறைவாக இருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. எல் நினோ மேலும் வலுப்பெற்றால் இந்தியாவில் பருவமழை குறைவு, வெப்ப அலை, வறட்சி மற்றும் விவசாய உற்பத்தி பாதிப்பு போன்ற சவால்கள் அதிகரிக்கக்கூடும் என காலநிலை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.